ஹலோ தமிழ் கோடர்ஸ், வெல்கம் டு AKay கோட்ஸ். நாம் இந்த வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்ட் ப்ராமிசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ராமிசஸ் ஜாவாஸ்கிரிப்டில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ். நீங்கள் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக இருக்கீங்க ஆர் ஃப்ரண்ட் அண்ட் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ண போகிறீங்கன்னா ப்ராமிசஸ் பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி நம்ம ப்ராமிசஸ் கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு கான்ட்ராக்டர் நேசமணி தான் ஹெல்ப் பண்ண போகிறாரு. வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். ஜாவாஸ்கிரிப்டில் ப்ராமிஸ் கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம நேசமணியோட லைஃப்பில் அவர் ஃபேஸ் பண்ண ஒரு சுச்சுவேஷனையும் அந்த சுச்சுவேஷனை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கணும். இது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு சீன் தான். இதை வச்சு எப்படி ப்ராமிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்னு அடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை. நேசமணி ஒரு ஜமீன் பங்களாவுக்கு வெள்ளை அடிக்கிற கான்ட்ராக்ட் எடுத்திருந்தாருன்னு நமக்கு தெரியும். அங்கே போனதுலேருந்து அவர் சும்மா இருந்து நம்ம பார்த்ததே இல்லை. ஒரு இடத்துல நிற்காமல் எப்போவுமே ஒர்க்கர்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு வேலை வாங்கிட்டே இருப்பார். அப்படி பிஸியாக இருக்க அவர்கிட்ட வேலை செய்கிற 2 அப்ரெண்டிஸ்னால் அடிக்கடி பிரச்சனை வந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் அவர் ஒரு முடிவு வராரு. அது என்னென்னா, இனிமேல் அந்த அப்ரெண்டிஸ் எந்த வேலையும் செய்யாமல் பார்த்துக்கணும். இதில் அவருக்கு ஒரு சிக்கல் இருந்துச்சு. அது என்னென்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நேசமணி இஸ் அ வெரி பிஸி மேன். அவர் வெளியவே இருந்து இந்த அப்ரெண்டிஸை கவனிச்சிட்டு இருந்தார்னா இங்கேயே பிளாக் ஆகிடுவார். அதனால் உள்ளே வேறு எந்த வேலையும் நடக்காது. அதுவே இவர் உள்ளே போய் வேலையை பார்க்க போயிட்டா இந்த அப்ரெண்டிஸ் மறுபடியும் ஏதாவது பிரச்சனையை இழுத்து விட்டுறாங்களோன்னு பயம். அதனால் இவர் ஒரே நேரத்தில் 2 வேலையும் பார்க்க வேண்டியிருந்துச்சு. இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண அவர் கொண்டு வந்த சொல்யூஷனை வச்சு தான் நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் ப்ராமிஸ்னால் என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னே புரிஞ்சுக்க போகிறோம். இந்த சுச்சுவேஷனை சமாளிக்க அவர் என்ன பண்ணார்னா, ஒரு ஆளை கூப்பிட்டு இவனுங்களை வாட்ச் பண்ணிகிட்டே இரு, இவனுங்க எந்த வேலையும் செய்யாமல் பார்த்துக்கிறது உன் வேலை. அப்படி இவனுங்க ஏதாச்சும் பண்ணானுங்கன்னா உடனே என்கிட்ட வந்து சொல்லணும்னு சொன்னார். அதுக்கு அந்த வாட்ச் பண்ண போகிற ஆள், நம்ம இதுக்கு மேலே இவர் வாட்ச்மேன்னே சொல்லுவோம், அந்த வாட்ச்மேன் ப்ராமிஸாக இவங்க என்ன பண்ணாலும் வந்து சொல்லுவேன் பாஸ் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு மீனிங் என்னென்னா, எனக்கு உடனடியாக செய்ய வேண்டிய வேலைகள் உள்ளே நிறைய இருக்குது. இவனுங்களை கவனிச்சுக்கிட்டு நான் இங்கேயே பிளாக் ஆகி நின்றுட்டேன்னா அந்த வேலையெல்லாம் டிலே ஆகிடும். அதனால் நான் என் வேலையை கண்டினியூ பண்ணுறேன். நீ இவனுங்க ஏதாச்சும் பண்ணால் மட்டும் உடனே எனக்கு அப்டேட் பண்ணு. அப்புறமா என் வேலைக்கு நடுவில் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதோ இல்லைனா எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகோ வந்து இவனுங்களை ஒரு வழி பண்ணிடுறேன். இதுதான் அர்த்தம். இந்த கதையோட ஷார்ட் சம்மரி என்னென்னா, எப்போவும் பிஸியாக இருக்க நேசமணி அவரோட அப்ரெண்டிஸை கவனிச்சிட்டு சும்மாவே இருந்தால் அடுத்த வேலைக்கு டிலே ஆகிடுன்றதுனால அவங்கள பார்த்துக்க ஒரு வாட்ச்மேனை அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டார். அந்த வாட்ச்மேன்கிட்ட இருந்து தகவல் வந்தால் மட்டும் ஃப்ரீயாக இருந்தால் உடனே வருவார், இல்லைனா வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக வந்து இவங்களை பார்த்துக்குவார். இதனால் நேசமணி எங்கேயும் பிளாக் ஆகலை, அவர் டைமும் வேஸ்ட் ஆகலை, வேலையெல்லாம் கரெக்டாக டைமுக்கு நடந்து முடிஞ்சது. இப்போ இந்த ஸ்டோரியில் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாம் ஜாவாஸ்கிரிப்டில் ப்ராமிஸ் கான்செப்ட் கூட ரிலேட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நேசமணி இஸ் அ கான்ட்ராக்டர். ஆல் இன் ஆல் எல்லா வேலையும் மேனேஜ் பண்ணுறது அவர் தான். ஒரு வேலை முடிச்சுட்டு அடுத்தடுத்த வேலைன்னு போயிட்டே இருப்பார். ஜாவாஸ்கிரிப்டில் யார் நேசமணினா, நம்ம அப்ளிகேஷன் ரன் ஆகிற த்ரெட்டு தான். நமக்கு தெரியும் ஜாவாஸ்கிரிப்ட் இஸ் அ சிங்கிள் த்ரெட்டட் லாங்குவேஜ். அதாவது ஜாவாஸ்கிரிப்ட் பேஸ்டு அப்ளிகேஷன் எல்லாமே ஒரே ஒரு த்ரெட்டில் தான் ரன் ஆகுது. இந்த சிங்கிள் த்ரெட்னால் ஒரு நேரத்தில் ஒரு டாஸ்க்கு தான் பண்ண முடியும். அதனால் ஒரு டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த டாஸ்க், அது முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த டாஸ்க்னு சீக்வென்ஷியலாக தான் நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்த கேரக்டர் த வாட்ச்மேன். நேசமணிக்கு அப்ரெண்டிஸஸை கவனிச்சிக்கணுங்கிற டாஸ்க்கு வரும்போது அந்த டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணோமா முடிச்சோமா அடுத்த டாஸ்க்குக்கு போனோமாங்கிற மாதிரி இல்லாமல் அவரை வெயிட் பண்ண வைக்கிற வேலையாக இருந்துச்சு. அந்த வேலையில் அவர் ஐடியலாக சும்மா உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருந்தாருன்னா அடுத்தடுத்த டாஸ்க்கு எல்லாமே அவருக்கு டிலே ஆகிருக்கும். அதனால் அவரோட டைமை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்காக அப்ரெண்டிஸை கவனிச்சுக்கிறதுக்காக ஒரு வாட்ச்மேன் அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு அடுத்து இருக்கக்கூடிய உடனடியாக செஞ்சு முடிக்கக்கூடிய டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக அவர் போயிட்டார். அந்த 2 அப்ரெண்டிஸும் எந்த வேலையும் செய்யாமல் சொன்ன மாதிரியே இருந்தாங்களா, இல்லைனா வேறு ஏதாச்சும் பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரியான வேலை செஞ்சாங்களான்ட்டு வாட்ச்மேன் நேசமணிக்கிட்ட அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நேசமணி தனக்கு நேரம் கிடைக்கும்போது திரும்ப வந்து அப்ரெண்டிஸை எப்படி ட்ரீட் பண்ணணுமோ அப்படி ட்ரீட் பண்ணிக்குவார். இப்படி ஒரு வாட்ச்மேன் வச்சதுனால நேசமணி எங்கேயும் பிளாக் ஆகி நிற்கலை, அவரோட வேலையெல்லாம் கரெக்டாக அடுத்தடுத்து செஞ்சு முடித்தார். இப்போ ஜாவாஸ்கிரிப்டில் யாருப்பா இந்த வாட்ச்மேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் தான் இந்த வீடியோவோட ஹீரோ ப்ராமிஸ். இப்போ ஜாவாஸ்கிரிப்டில் டைம் கன்சியூம் பண்ணுற மாதிரியான ஒரு டாஸ்க் இருக்குது. அந்த டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ணோன்னா அதோட ரிசல்ட் வரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு டிலே ஆகுதுன்னு வச்சுக்குவோம். இதுக்கு ஒரு ஜென்ரல் எக்ஸாம்பிள் என்னென்னா, நம்ம பண்ணுற API கால். ஸோ ஒரு API கால் பண்ணும்போது சர்வர்கிட்டேருந்து ரெஸ்பான்ஸ் வர்றதுக்கு டிராஃபிக்கை பொறுத்து ஒரு குறிப்பிட்ட அளவு டிலே ஆகலாம். ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் வர வரைக்கும் ஜாவாஸ்கிரிப்ட் ரன் பண்ணுற இந்த சிங்கிள் த்ரெட் பிளாக் ஆக வேண்டியிருக்கும்.
இப்படி த்ரெட்டு ஒரு பர்டிகுலர் டாஸ்க்குள்ளே பிளாக் ஆகி இருக்கும்போது அதனால் அடுத்தடுத்த டாஸ்க்கை எடுத்து ஒர்க் பண்ண முடியாமல் போயிடும். இதனால தான் ப்ரௌசரில் நாம் ஒரு பட்டனை திரும்ப திரும்ப கிளிக் பண்ணும்போது சில நேரங்களில் அப்ளிகேஷன் ஹேங் ஆகி நிற்கிறத பார்த்துருப்போம். ஆனால் நம்ம த்ரெட்டு தான் நேசமணி ஆச்சே. நேசமணி எப்படி டைம் கன்சியூம் பண்ணுற மாதிரியான ஒரு டாஸ்க் வந்ததும் அதை வாட்ச்மேன் கிட்ட கொடுத்துட்டு அடுத்தடுத்த வேலையை முடிக்கிறதுக்கு போயிட்டாரோ, அந்த மாதிரி ஜாவாஸ்கிரிப்டில் ப்ராமிஸுங்கிற வாட்ச்மேனை க்ரியேட் பண்ணுறது மூலமாக நம்ம மெயின் த்ரெட்டை பிளாக் ஆகாமல் அடுத்த டாஸ்க்கு கண்டினியூ பண்ண வைக்க முடியும். ஓகே, இது வரைக்கும் பார்த்த ஸ்டோரியும் போதும், தியரியும் போதும். இப்போ ஒரு ப்ராமிஸை க்ரியேட் பண்ணி பார்ப்போமே. ஜாவாஸ்கிரிப்டில் ப்ராமிஸ்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட் தான். இந்த ஆப்ஜெக்டோட இன்ஸ்டன்ஸை நியூ கீவேர்டு யூஸ் பண்ணுறது மூலமாக க்ரியேட் பண்ண முடியும். நான் இந்த ப்ராமிஸை வாட்ச்மேன் ஒரு வேரியபிளில் அசைன் பண்ணுறேன். ஒரு ப்ராமிஸ் க்ரியேட் பண்ணும்போது அதோட கன்ஸ்ட்ரக்டருக்கு ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணணும். அந்த கால்பேக் ஃபங்க்ஷன் 2 பேராமீட்டர்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணும். இந்த பேராமீட்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் யூஸ்வலாக ஒரு பேராமீட்டர் ரிசால்வ்னும் இன்னொரு பேராமீட்டர் ரிஜெக்ட்னும் பேர் வச்சு யூஸ் பண்ணுறது தான் வழக்கம். இப்போ இந்த ப்ராமிஸில் உடனடியாக ரெஸ்பான்ஸ் கிடைக்காம ஒரு குறிப்பிட்ட டிலேக்கு அப்புறம் ரெஸ்பான்ஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு சினாரியோவை நம்ம சிமுலேட் பண்ண போகிறோம். அதுக்கு இஸ் லிஃப்டிங் ஃபர்னிச்சர்னு ஒரு பூலியன் வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதோட இனிஷியல் வேல்யூவாக ஃபால்ஸை செட் பண்ணுறோம். இது எதுக்குன்னா அப்ரெண்டிஸை எந்த வேலையும் செய்யாமல் பார்த்துக்கணுன்னு நேசமணி வாட்ச்மேன் கிட்ட சொல்லியிருக்காரு. இங்கே வாட்ச்மேன் யார்? இந்த ப்ராமிஸ் தான். அதனால் இந்த வாட்ச்மேன் ப்ராமிஸ் அப்ரெண்டிஸ் ஏதாச்சும் ஃபர்னிச்சரை தூக்கி வேலை செய்கிறாங்களா இல்லையான்னு ட்ராக் பண்ணுறதுக்காக இந்த வேரியபிளை யூஸ் பண்ணும். இது உடனடியாக முடிகிற வேலை இல்லை. அதனால தான் நேசமணி இந்த வேலையை வாட்ச்மேன் கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த வாட்ச்மேன் 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு இஸ் லிஃப்டிங் ஃபர்னிச்சர் வேரியபிளை செக் பண்ணுறாரு. அந்த வேரியபிளோட வேல்யூ ட்ரூவாக இருந்ததுன்னா இந்த வாட்ச்மேன் ப்ராமிஸ், சித்தப்பா இவனுங்களை வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஃபர்னிச்சரை தூக்குறானுங்க அப்படின்ட்டு நேசமணிக்கு ஒரு நெகட்டிவ் மெசேஜ் சொல்லணும். ப்ராமிஸ் எப்பவும் ஒரு நெகட்டிவ் மெசேஜ் ஆர் எரரை ரிஜெக்ட் மெத்தட் யூஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். அதுவே அந்த இஸ் லிஃப்டிங் ஃபர்னிச்சர் வேரியபிள் ஃபால்ஸாக இருந்ததுன்னா அதுக்கு இந்த வாட்ச்மேன் ப்ராமிஸ் அப்ரெண்டிஸ் எந்த வேலையும் செய்யலைன்னு பாசிட்டிவ் மெசேஜை நேசமணிக்கு பாஸ் பண்ணணும். இப்படி ப்ராமிஸ் ஒரு பாசிட்டிவ் மெசேஜை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ரிசால்வ் மெத்தட் யூஸ் பண்ணும். அதனால தான் இங்கே ரிசால்வ் மெத்தடில் பீயிங் ஐடியல் நாட் டச்சிங் எனி ஃபர்னிச்சர்னு வாட்ச்மேன் ப்ராமிஸ் ஒரு பாசிட்டிவான மெசேஜை பாஸ் பண்ணுது. ஓகே, இந்த வாட்ச்மேன் ப்ராமிஸோட வேலை என்ன, அது எப்படி ஒரு மெசேஜை இங்கே நேசமணி ஆகிய ஜாவாஸ்கிரிப்ட் த்ரெட்டுக்கு பாஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம். நம்ம நேசமணி இந்த வாட்ச்மேன் ப்ராமிஸ் கிட்டேருந்து வர மெசேஜை வாங்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபர்தராக ஆக்ஷன் எடுக்கணும் இல்லையா? அதுக்கு தான் ப்ராமிஸ் ஆப்ஜெக்டில் தென் அண்ட் கேட்ச்னு 2 மெத்தட் இருக்குது. இந்த 2 மெத்தடும் தனித்தனியாக ஒரு கால்பேக் ஃபங்க்ஷனை பேராமீட்டராக ரிசீவ் பண்ணும். இப்போது ப்ராமிஸ் கிட்டேருந்து வர பாசிட்டிவ் மெசேஜ் தென் மெத்தடோட கால்பேக் ஃபங்க்ஷனுக்கு இன்புட்டாக கிடைக்கும். நாம் இந்த இன்புட்டை சக்ஸஸ்னு ரெஃபர் பண்ணுறோம். ஆனால் நாம் வேறு எந்த நேம் வேணாலும் வச்சுக்கலாம். இந்த வாட்ச்மேன் ப்ராமிஸ் கிட்டேருந்து பாசிட்டிவ் மெசேஜ் வந்ததும் நேசமணி என்ன ஆக்ஷன் எடுப்பார்னு தென் மெத்தடோட கால்பேக் ஃபங்க்ஷனில் டிஃபைன் பண்ணணும். இங்கே சிம்பிளாக அப்பாடான்னு சொல்கிறார். அதுவே ப்ராமிஸ் கிட்டேருந்து வர நெகட்டிவ் மெசேஜ் கேட்ச் மெத்தடோட கால்பேக் ஃபங்க்ஷனுக்கு இன்புட்டாக கிடைக்கும். நாம் இந்த இன்புட்டை எரர்னு ரெஃபர் பண்ணுறோம். இப்போது ப்ராமிஸ் கிட்டேருந்து நெகட்டிவ் மெசேஜ் வந்ததும் நேசமணி என்ன ஆக்ஷன் எடுப்பார்னு கேட்ச் மெத்தடோட கால்பேக் ஃபங்க்ஷனில் டிஃபைன் பண்ணணும். இங்கே வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களா அப்படின்னு சொல்லுவார். ஓகே, இப்போ ப்ராமிஸ்னால் என்ன, ப்ராமிஸ் கிட்டேருந்து வர மெசேஜை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதில் புரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. அதாவது ஒரு கேள்விக்கு பதில். அது என்ன கேள்வின்னா, வாட்ச்மேன் கிட்டேருந்து மெசேஜ் வந்த உடனே நேசமணி ஆக்ஷன் எடுப்பாரா இல்லையா? அதாவது இந்த வாட்ச்மேன் ப்ராமிஸ் கிட்டேருந்து ரிசால்வ் ஆர் ரிஜெக்ட் மெத்தட் மூலமாக மெசேஜ் வந்ததும் அதுக்கேற்ற தென் மெத்தட் ஆர் கேட்ச் மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகிடுமா? இதுக்கு பதில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வாட்ச்மேன் உடனே ஓடி வந்து மெசேஜ் சொன்னாலும் நேசமணி தான் வேலைகளுக்கு நடுவில் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதோ ஃப்ரீயாக இல்லைனா எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகோ தான் வந்து ஆக்ஷன் எடுப்பார். இது வரைக்கும் இந்த ப்ரோக்ராமில் வாட்ச்மேன் ப்ராமிஸ்க்கு மட்டும்தான் வேலை கொடுத்துருக்கோம். இப்போது நேசமணி ஆகிய சிங்கிள் மெயின் த்ரெட்டுக்கு சில டாஸ்க் கொடுக்கலாம். பெரிய டாஸ்க் ஒன்றும் இல்லை, நேசமணி 1 2 3ன்னு 6 வரைக்கும் நம்பர்ஸை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். நம்பர் 3 பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் அவரை 3 செகண்ட் வெயிட் பண்ண வைக்கிற மாதிரி ஒரு டாஸ்க் வருது. ஆனால் அவருக்கு உடனடியாக செஞ்சு முடிக்கிற மாதிரி 4 5 6ன்னு பிரிண்ட் பண்ணுற டாஸ்க் இருக்குது. அதனால் இந்த 3 செகண்ட்ஸ் டிலே எடுக்கிற டாஸ்க்கை ப்ராமிஸ் கிட்ட கொடுத்துட்டு அடுத்து இருக்க 4 5 6ஐ பிரிண்ட் பண்ண போயிடுவார்.
இந்த சுச்சுவேஷனில் ப்ராமிஸ் கிட்ட இருந்து இன்பிட்வீனில் மெசேஜ் வந்தாலும் எல்லா டாஸ்கையும் முடிச்சுட்டு ஃப்ரீ ஆகும்போது தான் ப்ராமிஸோட மெசேஜை பார்த்து ஆக்ஷன் எடுப்பார். அடுத்ததாக ப்ராமிஸ் கிட்ட இருந்து மெசேஜ் வர்றதுக்கு ஒரு 3 செகண்ட்ஸ் டிலே ஆகும்னு வச்சுருந்தோம். இப்போது ஒரு செகண்டுக்கு ஒரு தடவைன்னு 5 டைம்ஸ் இந்த வாட்ச்மேன் ப்ராமிஸோட வேல்யூவை செக் பண்ணி பார்க்கலாம். இந்த அவுட்புட்டில் 3 செகண்ட்ஸ் வரைக்கும் ப்ராமிஸோட வேல்யூ பெண்டிங்னு இருக்குது. 3 செகண்ட்ஸ் முடிஞ்சதும் ஒரு நெகட்டிவ் மெசேஜோட ப்ராமிஸ் ரிஜெக்ட் ஆகியிருக்கு. அதனால் கேட்ச் மெத்தட் ரன் ஆகி நேசமணி வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களான்னு சொல்கிறாரு. இதுவே ப்ராமிஸ் பாசிட்டிவ் மெசேஜோட ரிசால்வ் ஆகியிருந்தால் தென் மெத்தட் ரன் ஆகி நேசமணி அப்பாடான்னு சொல்லியிருப்பார். இதிலிருந்து ப்ராமிஸ்க்கு பெண்டிங், ரிசால்வ், ரிஜெக்டட்னு 3 ஸ்டேட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்டில் ப்ராமிஸ் நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கேன் நம்புறேன். நீங்கள் இன்னும் AKay கோர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க அந்த சேவ் பண்ண போகிற பக்கத்தில் தட்டிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.